அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வெக்டர் ஸ்பேஸ் பார்க்கலாம். நேற்று வரைக்கும் நம்ம ரிங்ஸ் வரைக்கும் முடிச்சிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்பேஸ் இல்லாட்டி லீனியர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. லீனியர் ஸ்பேஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த குரூப்ஸ் ரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா அப்படின்பாங்க. அப்ஸ்ட்ராக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இந்த வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. லீனியர் அல்ஜிப்ரா வெக்டர் ஸ்பேஸ்னு வரப்ப நமக்கு முதல் குரூப்புங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த குரூப்லேருந்து என்ன சொன்னோம், ஒரு ரெண்டு குரூப் ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு ரிங்ஸ் இம்போஸ் பண்ணோம். ரிங்ஸ் பார்த்தோம். இப்போ வெக்டர் ஸ்பேஸ்னு வரப்ப குரூப்போட ஐடியாவும் நமக்கு தேவைப்படுது, ரிங்ஸோட ஐடியாவும் தேவைப்படுது வெக்டர் ஸ்பேஸை பொறுத்தளவுக்கு. அப்போ வெக்டர் ஸ்பேஸ்னு வரப்ப நம்ம ஒரு குரூப்பும் எடுத்துக்கிறோம், குரூப் அடுத்து ஒரு ரிங்கு எடுத்துக்கிறோம், ரிங். இந்த குரூப் ஃபார்ம் இந்த செட்டை வின்னு வச்சுக்கிறோம். அது இல்லாமல் இந்த குரூப்பை வந்து ஸ்பெசிஃபிக்காக எபிலியன் குரூப்பாக இருக்கும். எபிலியன் குரூப்னு எடுத்துக்கிறோம். எபிலியன் குரூப். இந்த ரிங்கை ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபீல்டு. ரிங் இஸ் எப்போ ஃபீல்டு நம்ம பார்த்துருக்கோம். ரிங்கில் நாட் ஜீரோ numbers form a Euclidean group under multiplication na, then we call the ring as field னு சொல்லுவோம். அப்போ இது v இது f னு வச்சுக்கிறோம், ஃபீல்டை f னு வச்சுக்கிறோம், இந்த செட்டை v னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த செட் ஒரு குரூப்பும் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எபிலியன் குரூப்பும் ஒரு ஃபீல்டும் வந்து சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வெக்டர் ஸ்பேஸ். அப்போ அது எப்படி உருவாகுதுன்னு இந்த இடத்துல அப்போ நமக்கு பைனரி ஆப்ரேஷன் தேவைப்படுது. அந்த பைனரி ஆப்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்டர்னல் காம்போசிஷன் சொல்லுவாங்க. இன்டர்னல் காம்போசிஷன், இன்டர்னல் காம்போசிஷன். அப்போ இன்டர்னல் காம்போசிஷன் என்ன அர்த்தம்னா, இந்த செட்டு வியிலிருந்து ஏதோ ரெண்டு வெக்டார் யூவின்னு எடுத்துக்கிறோம். யூவி பிலாங்ஸ் டு வின்னு எடுக்கிறப்ப யூ பிளஸ் வி பிலாங்ஸ் டு வின்னு வரணும். அதாவது யூ வி பிலாங்ஸ் டு வின்னு வரப்ப திஸ் இம்ப்ளைஸ் u plus v belongs to v. அப்போ விலிருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்து சம் பண்ணுறப்ப அதே எலமெண்ட் இது வந்து இன்டர்னல் காம்போசிஷன் பாங்க. இதை தான் வந்து வெக்டார் அடிஷன் சொல்லுவோம். வெக்டார் அடிஷன். எதனால வெக்டார் அடிஷன் சொல்கிறோம்னா, இந்த செட்டில் இருக்க எலமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன தான் சொல்லுவோம்னா வெக்டார்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து இன்டர்னல் காம்போசிஷன் பார்த்துட்டோம். அடுத்து எக்ஸ்டர்னல் காம்போசிஷன். எக்ஸ்டர்னல் காம்போசிஷன். எக்ஸ்டர்னல் காம்போசிஷன்ங்கிறப்ப இந்த செட்ல இருந்து ஒரு வெக்டார் வின்னு எடுத்துப்பாங்க. ஃபீல்ட்ல இருந்து ஒரு ஸ்கேலார். இதுல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் வெக்டார்னு சொன்னோமா, ஃபீல்ட்ல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கேலார்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்கேலார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல இருந்து ஒரு எலமெண்ட் வின்னு எடுக்கிறோம். இதுல ஸ்கேலார்ஸ்ல இருந்து ஒரு எலமெண்ட் ஆல்ஃபான்னு எடுத்தோம்னா இந்த ரெண்டையும் பெருக்கிறப்ப ஆல்ஃபா வி விலையே இருக்கணும், பிலாங்ஸ் டு வி. அது என்ன சொல்லுவாங்கன்னா v belongs to vector v, alpha belongs to field f, this implies alpha v belongs to v. அப்போ ப்ராடக்ட் பார்க்குறப்ப அப்போ இதில் பாருங்கள், இதுலேருந்து ஒரு எலமெண்ட் வெளியே இருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். இது இன்டர்னல் காம்போசிஷனுங்கிறப்போ உள்ளுக்குள்ளேயே ரெண்டு எலமெண்ட் எடுத்தோம். அதுக்கு வந்து நம்ம அடிஷன் பார்க்குறப்ப அது வந்து அந்த செட்லேயே இருந்துச்சு, அதனால் இன்டர்னல் காம்போசிஷன் சொன்னோம். இப்போ இந்த செட்லேருந்து ஒரு எலமெண்ட் வெளியிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் ஃபீல்டில் இருந்து. அதை ரெண்டே பெருக்கிறப்ப திருப்பி எந்த செட்லேயே இருக்குங்க, விலே இருக்கு. இதைத்தான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அப்போ ஒரு குரூப் எபிலியன் குரூப்பும் ஒரு ஃபீல்டும் சேர்ந்து வெக்டர் ஸ்பேஸை உருவாக்குறதுக்கு இந்த ரெண்டு பைனரி ஆப்ரேஷன் முதல்ல தேவை. இதை தெரிஞ்சுக்குங்க. அப்போ த நான் எம்டி செட், த non-empty set V over the field F is vector space na. Vector space na இப்படி கூட denote பண்ணுவோம் நம்ம V over F. vector space ஆ இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபாலோயிங் கண்டிஷனா satisfy ஆச்சுன்னா then we call that the set V is vector space over the field F னு சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, v, plus is Abelian group. v, plus வந்து என்னவா இருக்கணுங்க, கண்டிப்பா
எபிலியன் குரூப்பாக இருக்கணும். V, plus இஸ் எபிலியன் குரூப். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா இன்ட்டு u plus v. ஆல்ஃபாங்கிறது எஃப்லேருந்து எடுத்துருக்கோம், யூவிங்கிறது வெக்டார் விலேருந்து எடுக்கிறப்ப இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா ஆல்ஃபா u plus ஆல்ஃபா v. ஆல்ஃபா பிலாங்ஸ் டு f, uv பிலாங்ஸ் டு v. மூணாவது கண்டிஷன் ஆல்ஃபா plus பீட்டா இன்ட்டு v ஈக்குவல் டு ஆல்ஃபா v plus பீட்டா v. 2 எலமெண்ட் எஃப்லேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு எலமெண்ட் விலேருந்து எடுத்து பெருக்கிறப்ப இந்த 2 கண்டிஷனையும் சேட்டிஸ்ஃபை பண்ணணும். இதை தான் நம்ம என்ன சொன்னோம் பார்த்தோம், வெக்டார் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இது ரெண்டையும் சேட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ பாருங்கள், ஒரு செட்டு வந்து ஒரு ஃபீல்டு மேலே வெக்டார் ஸ்பேஸாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு V, ப்ளஸ் அது அடிஷனில் எபிலியன் குரூப்பாக இருந்திருக்கணும். அடுத்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் வெக்டார் அடிஷன் இந்த இன்டர்னல் காம்போசிஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் காம்போசிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கடுத்து நாலாவது கண்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா 1 into V ஈக்குவல் டு V. 1 is a unit element of F. 1 is a unit element of F. இந்த Fல இருக்கக்கூடிய யூனிட் எலமெண்ட் இது வந்து ரிங்கு தானங்க, ஃபீல்டாக தானங்க இருக்கும். ஃபீல்டில் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கும்ல, அந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி இருக்கும்ல, அந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டி தான் என்னன்னு சொல்லுவோம், யூனிட் எலமெண்ட் சொல்லுவோம். இங்கே அப்போ 1 into V ஈக்குவல் டு V. அப்போ யூனிட் எலமெண்ட்டோட எந்த எலமெண்ட் அப்போ இருக்கனாலும் அதே எலமெண்ட் வரணும். இந்த 4 கண்டிஷனையுமே சேட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த அந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெக்டர் ஸ்பேஸுக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வெக்டர் ஸ்பேஸ்னால் அந்த இடத்துல குரூப்பு ஒரு ரிங்கு எடுத்துக்கிட்டு பண்ண போகிறாங்க. அந்த குரூப் வந்து ஸ்பெசிஃபிக்காக எபிலியன் குரூப், ரிங்கு வந்து ஃபீல்டு. அப்போ ஒரு செட்டு ஒரு ஃபீல்டு மேலே வெக்டர் ஸ்பேஸாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த செட்டு வந்து எபிலியன் குரூப்பாக இருக்கணும் அண்டர் அடிஷனில். அடுத்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனையும் சேட்டிஸ் பண்ணணும், வெக்டார் அடிஷனையும் சேட்டிஸ் பண்ணணும். அது இன்டர்னல் காம்போசிஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் காம்போசிஷன் ரெண்டையுமே சேட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்து யூனிட் எலமெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டியையும் சேட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா then we call V over F is a vector space. V over F is a vector space over F அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஈஸியான டெஃபினேஷன் தான் வெக்டர் ஸ்பேஸுக்கான டெஃபினேஷன். அது இது பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து சில எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க வெக்டர் ஸ்பேஸுக்கான. நம்ம ஐஎன் கிருஷ்ணன் சார் புக்கில் இருக்கிறத பார்த்துக்கிருக்கோம். இப்போ அப்படி பார்க்குறப்ப வெக்டர் ஸ்பேஸுக்கு டெஃபினேஷன் சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா F ஈக்குவல் டு ரியல் நம்பர் ஆர்னா தென் V ஓவர் ஆரை எப்படி சொல்லலாம்னு சொன்னால் ரியல் வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம்னு சொல்லுவார், ரியல் வெக்டர் ஸ்பேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர் ஸ்கொயர், இதில் ஆர் ஸ்கொயருங்கிறப்ப ஆர் கிராஸ் ஆர், இதில் இருக்க எலமெண்ட் எப்படி இருக்கும் A, B. இதில் AB பிலாங்ஸ் டு ஆர். அப்போ இந்த மாதிரி செட் ஆர் ஸ்கொயருங்கிற எடுத்துக்கிட்டோம்னா தென் ஆர் ஸ்கொயர் இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர்னு சொல்லுவாங்க. ஆர் ஸ்கொயர் இஸ் ஏ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர். இந்த ஸ்கொயர்னா 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். என்ன ஸ்பேஸுங்கிறது 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ். இது வந்து 2 டைமென்ஷனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து ஆர், இது ஆர் கியூப்னா ஏபிசின்னு வரும். R4னா ABC 4 டைமென்ஷனல் ஸ்பேஸ், 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். பொதுவாக n டைமென்ஷனல் ஸ்பேஸ் Rn ஈக்குவல் டு A1 up to AN. இதில் A1 A2 up to AN belongs to R. அப்போ இந்த Rn is a vector space over R. Rn வந்து R மேலே வெக்டர் ஸ்பேஸ் உருவாகும். இதை n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆர் அந்த இதில் வந்து ஆர் கிராஸ் ஆர், ஆர் கிராஸ் ஆர் கியூப், R4 எல்லாமே வெக்டர் ஸ்பேஸாக இருக்கும் ஆரில். அதே மாதிரி தான் Cn is a vector space over C. Cnங்கிறது set of all ordered complex number. Set of all ordered complex numbers. அப்போ இந்த Cnங்கிறது அது வெக்டர் ஸ்பேஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபிஃப்த்து வந்து F equal to F of X polynomial, set of all polynomials, set of all polynomials. இதில் Vnங்கிறது set of
all polynomials of degree less than n எடுத்துக்கிட்டோம்னா then Vn is a vector space over F. Vn is a vector space over F. இதெல்லாம் வந்து நமக்கு வெக்டர் ஸ்பேஸ்னு வரப்போ அந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கடுத்து ஒரு தேரம் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது தேரம்னால அது ரொம்ப ஈஸியான தேரம். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆல்ஃபா 0 ஈக்குவல் டு 0, 0 ஆல்ஃபா ஈக்குவல் டு 0, ஆல்ஃபா மைனஸ் யூ ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா யூ. அடுத்து ஆல்ஃபா யூ மைனஸ் வி ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ மைனஸ் ஆல்ஃபா வி. ஆல்ஃபா யூ ஈக்குவல் டு 0, this implies ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 ஆர் யூ ஈக்குவல் டு 0. இதில் இந்த ஆல்ஃபாங்கிறது எஃப்லேருந்து எடுத்திருப்பாங்க, யூங்கிறது விலேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த லெம்மா ஒன்று சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஈஸியான லெம்மா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வெக்டர் ஸ்பேஸுக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோங்க முதல். அதுக்கடுத்து வெக்டர் ஸ்பேஸ் டெஃபினேஷன் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த லெம்மா சொல்லியிருப்பாங்க. இதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வெக்டார் சப்ஸ்பேஸ். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெக்டார் சப்ஸ்பேஸ் சொல்லியிருப்பாங்க. வெக்டார் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குரூப்ஸ் பார்த்த பிறகு சப் குரூப்ஸ், ரிங்ஸ் பார்த்த பிறகு சப் ரிங்ஸ். அதே மாதிரி இங்கே சப்ஸ்பேஸ். அப்போ சப்ஸ்பேஸ்னா என்னன்னு சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வெக்டர் ஸ்பேஸ் வித்தின் த வெக்டர் ஸ்பேஸ். வெக்டர் ஸ்பேஸ்க்குள்ளேயும் அப்போ விங்கிறது வெக்டர் ஸ்பேஸ்னா இந்த வெக்டர் ஸ்பேஸ்க்குள்ள டபிள்யூ இதுவும் வெக்டர் ஸ்பேஸாக இருக்குது. அப்போ ஒரு வெக்டர் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற சப்செட்டும் வெக்டர் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னங்க சொல்லுவோம்? சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சப்ஸ்பேஸ். இது பொதுவாக சொல்லக்கூடியது வெக்டர் ஸ்பேஸ் வித்தின் த வெக்டர் ஸ்பேஸ். அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் டு த சப்ஸ்பேஸ் டு த சப்செட் W of V be a subspace of V. அப்போ ஒரு சப்செட் வந்து சப்ஸ்பேஸாக இருக்கிறதுக்கு நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரெண்டு கண்டிஷன் இருக்குது நெசசரி சஃபிஷியன்ட்லேயே. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்த சேம் கண்டிஷன். அதாவது ஃபார் யூ வி பிலாங்ஸ் டு வி திஸ் இம்ப்ளைஸ் யூ மைனஸ் வி பிலாங்ஸ் டு வி. அப்போ ரெண்டு செட்டு வந்து, அதாவது நம்ம ஒரு சப்ஸ்பேஸை தான் சொல்ல வரோம், சாரி. அப்போ டபிள்யூங்கிற சப்ஸ்பேஸ் தான் வந்து சப்செட் தான் சப்ஸ்பேஸ்ன்னு சொல்ல வரணும். அப்போ நம்ம அந்த சப் குரூப் அதே மாதிரி நம்ம இப்போ சப்ரிங் பார்த்தீங்கன்னா அதே டெஃபினேஷன் தான். அப்போ ரெண்டு எலமெண்ட் டபிள்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா W1 W2 belongs to W1, this implies W1 minus W2 belongs to W. கழிக்கிறப்போ வரணும். அதுக்கடுத்து ரெண்டாவது ஆல்ஃபா belongs to F, W belongs to W1, this implies alpha W belongs to W. இது ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட் இது ஒரு நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷன் சேர்த்து ஆயிடுச்சுன்னா இந்த சப்செட்டை வந்து என்ன சொல்லலாம்னா சப்ஸ்பேஸ் ஆஃப் வின்னு சொல்லலாம். இது ரெண்டையுமே அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரெண்டையுமே சேர்த்து வச்சு ஒரே கண்டிஷனாக கொடுத்துருவாங்க. அடுத்து ரெண்டாவது நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் W1 W2 belongs to W, alpha beta belongs to F, this implies alpha W1 plus beta W2 belongs to W. இந்த கண்டிஷன் மட்டும் சரி செய்யனாலே போதும். இங்கே அதான இருக்குது, இங்கே பெருக்கணும், இங்கே கழிச்சோம். இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ஃபா ரெண்டு எலமெண்ட் எஃப்லேருந்து எடுத்துக்கிறாங்க, ரெண்டு எலமெண்ட் சப்ஸ்பேஸ்லேருந்து எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டையோட லீனியர் காம்பினேஷன் ஆல்ஃபா W1 ப்ளஸ் பீட்டா W2 எதில் இருக்கணும்னா Wலேயே இருந்துச்சுன்னா தென் வி கால் த சப்செட் W இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் வின்னு சொல்லுவாங்க. அப்போ சப்ஸ்பேஸ் வரைக்கும் இந்த ரெண்டு கண்டிஷனுமே நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எப்போதும் போல் நம்ம சொல்லக்கூடிய எப்போதும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப்ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ ஏ சப்ஸ்பேஸ். த யூனியன் ஆஃப் டூ சப்ஸ்பேஸ் நீட் நாட் பி ஏ சப்ஸ்பேஸ். எப்போ சப்ஸ்பேஸாக இருக்கும்? இஃப் ஒன் இஸ் கண்டெய்னிங் அதர்னா தென் த யூனியன் இஸ் சப்ஸ்பேஸ். இது நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு செட்டு கொடுத்துட்டு அது சப்ஸ்பேஸாக இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது the set
W equal to the set W equal to A0B. AB belongs to R is a subspace of R cube 3 dimensional. அப்போ இந்த ஒரு செட்டு வந்து 3 dimensional இந்த R கியூபுக்கு வந்து சப்ஸ்பேஸாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சப்ஸ்பேஸாக இருக்குமான்னு கேட்டால் நம்ம என்ன செஞ்சால் போதும், இந்த கண்டிஷனை இந்த ரெண்டு கண்டிஷனை சேர்த்து சரி பண்ணால் போதும். இல்லாட்டினா இதை ஒரே இந்த ரெண்டு இதை எடுத்துக்கிட்டாலும் சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை, இல்லாட்டி ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏதாவது ஒன்று நம்ம சரி பண்ணுச்சுன்னா சஸ்பேஸ்ன்னு சொல்லிடலாம். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், இந்த ஃபார்மெட்டில் அப்போ என்ன செய்யலாம்னா பாருங்கள், இப்போ 102 இதை W1 வச்சுக்கிறோம். அடுத்து 304 இதை W2ன்னு வச்சுக்கிறோம். இதுவும் பிளாங்ஸ் டு W, இதுவும் பிளாங்ஸ் டு W. Wயோட ஃபார்மெட்டில் தான் நம்ம எடுத்துருக்கோம். அந்த ஃபார்மெட் எடுத்து இப்போ என்ன செய்யறோம், அதுக்கடுத்து இப்போ ஏதாவது ரெண்டு நம்பர் 1 2 பிளாங்ஸ் டு R, F இதுதான் F, ஆறுங்கிறது F, R கியூப் ஓவர் R தான், R கியூப் வெக்டர் ஸ்பேஸ் R கியூப் ஓவர் R. அதனால் இப்போ எடுத்துகிட்டு இப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம். ஆல்ஃபா இன்ட்டு W1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு W2 பிளாங்ஸ் டு Wலே இருக்கணும். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு W1 போடுறப்போ ஒன்றை வச்சு பெருக்குன்னா என்னென்னு வருது, அதே தான் வரும், 102 வரும். ப்ளஸ் அடுத்து பீட்டா 2, இது வந்து ஆல்ஃபா, இது பீட்டான்னு எடுத்துக்கணும். பீட்டாவுக்கு போல 2 வச்சு பெருக்குன்னா என்ன வருங்க, 608. இப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 7010. திருப்பி இந்த ஃபார்மெட்லேயே வந்துருச்சுங்க, W ஃபார்மெட்லேயே வந்துருச்சு, பிளாங்ஸ் டு W, W ஃபார்மெட்லேயே இருக்குது. அதனால் இது என்னன்னு சொல்லலாம், it is a subspace. Therefore W is a subspace of V, R cube of R cube. அப்போ இது சிம்பிள். அப்போ ஏதாவது ஒரு செட்டு கொடுத்துட்டு சஸ்பேஸ் இல்லையான்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்த்தாலே போதும். அது சேட்டிஃபை ஆச்சுன்னா நம்மளால் ஏதாவது ஒரு நம்பர் அந்த ஃபார்மெட் எடுத்துக்கிட்டு கண்டிஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும், சஸ்பேஸாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி சம்ஸ் கேட்டிருக்காங்க நமக்கு பழைய டிஆர்பியில் பார்க்குறப்ப, ஒரு செட்டு கொடுத்துட்டு அது சஸ்பேஸாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் அரைஸ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த இது நம்ம சொல்லியிருப்போம். இன்னும் 2 எக்ஸாம்பிளோட அதில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது W ஈக்குவல் டு X 2Y 3Z, X Y Z belongs to R is a subspace of R cube. இப்போ நம்ம பார்த்தோம்லங்க, அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக R கியூபில் சஸ்பேஸாக இருக்கும். இது நம்மளால் ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு போகலாம், இல்லாட்டினா அப்படியே கூட W1 ஈக்குவல் டு X1 2Y1 3Z1, W2 ஈக்குவல் டு X2 2Y2 3Z2. அடுத்து ஆல்ஃபா பீட்டா பிளாங்ஸ் டு F. அப்போ அடுத்து ஆல்ஃபா W1 ப்ளஸ் பீட்டா W2 பார்க்கணும். ஆல்ஃபா டபிள்யூங்கிறப்ப ஆல்ஃபா வச்சு பிரிக்கிருப்பாங்க. அப்போ ஆல்ஃபா X1 2 ஆல்ஃபா Y1 3 ஆல்ஃபா Z1 ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா பீட்டா வச்சு பிரிக்கிருப்பாங்க. பீட்டா X2 கமா 2 பீட்டா Y2 கமா 3 பீட்டா Z2. இது ரெண்டையும் கூட்டுறப்ப திருப்பி பாருங்கள், ஆல்ஃபா X1 ப்ளஸ் பீட்டா X2 கமா 2 alpha y1 plus beta y2 plus 3 into alpha z1 plus beta z2. இதுவும் திருப்பி எதுலேயே இருக்குங்க, டபிள்யூலே இருக்குது. அப்போ இதுவும் பிளாங்ஸ் டு டபிள்யூன்னு எடுத்தோம், பிளாங்ஸ் டு டபிள்யூ, ஆல்ஃபா பீட்டா பிளாங்ஸ் டு எஃப்னு எடுத்தோம். இங்கே பார்த்தா நமக்கு என்ன வந்துருச்சு, இதே ஃபார்மெட்டில் திருப்பி இதே ஃபார்மெட்டில் கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் W is a subspace of R3ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க, கண்டிஷன் கொடுத்துட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 3வது சம்மு, the set W equal to A0B, AB belongs to R
சாரி, ஏற்கனவே பார்த்த ஃபஸ்ட் சம் தான். அதாவது கண்டிஷன் கொடுத்துட்டு கேட்குற மாதிரி சம் பார்க்கலாம். இந்த சம் செகண்ட் சம்மும் பார்த்தாச்சு, இது ஈஸியான சம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த சம் பாருங்க, ஏதாவது கண்டிஷன் கொடுத்துட்டு கேட்கலாம். மூணாவது சம் பார்த்தீங்கன்னா W = ABC where A - 3B + 4C = 0 is a subspace of R3. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு கண்டிஷன் வந்து W = ABC. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா A - 3B 4C = 0ன்னு வரணும். அப்போ இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இருக்கிற செட்டு தான் டபிள்யூவில் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷனுக்கு நம்ம செட் செய்கிற மாதிரி 2 எலமெண்ட் எடுத்துக்கிடுவோம். அதை ஆல்ஃபா பீட்டா அந்த நம்ம பார்த்தோம்னாங்க, அதில் பெருக்கி பார்ப்போம். கண்டிப்பாக என்னங்க வரும், திருப்பியும் இதே செட்டில் வந்துச்சுன்னா சஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஈஸியாக போட்டுப்பாங்களே. இப்போ 4 × 1 4ன்னு வரும். 4 இங்கே 2 போட்டால் 6, இங்கே 2 போட்டால் 6ன்னு வரும். அப்போ 2 2 1 ஒரு செட் எடுக்கலாம். அடுத்து 1 3 2 போடுறப்ப 1 3 போடுறப்ப 9, 2 போடுறப்ப 8, 8 + 1 9 0 ஆகும். அப்போ இந்த மாதிரி செட்டில் பார்த்தீங்கன்னா 1 3 2 belongs to W1 W. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 2 4 2 2 சாரி, அதாவது இந்த செட்டில் இருக்கிற மாதிரி நம்ம ஈஸியாக செக் பண்ணி பார்க்கலாம். 1 3 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 2 1 2 2 1 belongs to W. அதாவது இதை செக் பண்ணி பாருங்கள். 1 - 3 × 3 9, 4 × 2 8 = 0 வருது. அதே மாதிரி இதில் இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 - 6 + 4 6 - 6 = 0 வருது இந்த கண்டிஷன் உட்படுத்து பார்க்குறப்ப. அப்போ இந்த மாதிரி இருக்கிற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 2 எடுத்துருக்கோம். 2 எலமெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நம்ம ஆல்ஃபா பீட்டா எதுனா எடுத்துக்கலாம். 1 2 belongs to R எடுத்துக்கிறோம். 1 2 belongs to R. இப்போ என்ன செய்யலாம், இது ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா U W1 பீட்டா W2 பார்க்கணும். அப்போ 1 × 1 3 2 + 2 × 2 2 1 போட்டு பார்த்தீங்கன்னா 1 3 2 + 4 4 2. இப்போ கூட்டினீங்கன்னா 5 7 4. இது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம சப்ஸ்டிட்யூட் சொல்லிக்கலாம். இந்த கண்டிஷனில் போட்டு பார்ப்போம். இந்த கண்டிஷனில் அப்போ 5 - 3 7s are 21, 4 4s are 16. அப்போ 21 - 21 0 வருது. இதுவும் அப்போ இந்த கண்டிஷன் என்ன செய்யுதுங்க, அப்போ ஆல்ஃபா 1 இதுவும் அப்போ எதில் இருக்குது, டபிள்யூவில் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் என்ன சொல்லிடலாங்க, given set W is a subspace of V. அப்போ இந்த சப்ஸ்பேஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியானது தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி பார்க்குறப்ப இப்போ வேறு 2 எலமெண்ட் இந்த ஃபார்மெட்டில் எடுத்துக்கிட்டு நம்ம போட்டு பார்த்தாலே போதும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அடுத்து எப்படி எது நாட்டிய சப்ஸ்பேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதெல்லாம் கேட்டது தான். ABC such that A² B² C² < = 1 இருக்கணும். is a subspace of R3. R3க்கு சப்ஸ்பேஸாக இருக்குமான்னு கேட்குறாங்க இந்த கண்டிஷனில். அதாவது A² + B² C² < = 1 தான் வரணும் எப்பயுமே. அப்படி பார்க்குறப்ப 1 0 0 எடுத்துக்கலாம் = W1. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். 1² 1 0² 0 0 அப்போ 1 < = 1 = 1க்கு வந்துருச்சு. அடுத்து 0 1 0 W2 இதுவும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். 0² 1² + 1 = 1 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இது ரெண்டுக்கும் நம்ம இப்போ 1 2 belongs to FRன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா U W1 + பீட்டா W2 செக் பண்ணி பார்ப்போம். அப்போ 1 வச்சு பெருக்கிறப்ப அதே தான் வரும். 1 0 0 + 2 வச்சு பெருக்கிறப்ப 0 2 0ன்னு வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 0 கிடைக்க ஆன்சர். இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா 1² 2² 0² = 5
கிரேட்டர் தென் 1ன்னு வருது. அப்போ அங்கே லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 தான் வந்திருக்கணும். அதான் வந்து சப்ஸ்பேஸோட கண்டிஷன். இங்கே அந்த சப்ஸ்பேஸ் கண்டிஷனை அப்போ நம்ம இந்த இது பார்க்குறப்ப நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணலை. அதனால் W இஸ் நாட் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் V. இந்த இடத்துல நாட் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் V. அப்போ இந்த மாதிரி சப்ஸ்பேஸ் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்கிறப்ப நம்ம என்ன செஞ்சால் போதுங்க, அந்த செட்லேருந்து 2 ஃபார்முலா எடுத்து அந்த நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷனை நீங்கள் செக் பண்ணாலே அது வந்து நமக்கு சப்ஸ்பேஸாக இருக்குமா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். இது ஒரு ஈஸியானது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் சார் புக்கில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்பார். அதில் அந்த எக்ஸசைஸில் அதில் முக்கியமானது மட்டும் நம்ம எடுத்திருப்போம், எல்லாத்தையுமே எடுக்கல. அதில் இதுதான் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக இருக்குமோ அதை எடுத்திருப்போம். அவர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கொஸ்டினில் வெக்டர் ஸ்பேஸ் V ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ். V ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ்னு சொல்லியிருப்பார், செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ். அடுத்து W ஈக்குவல் டு Wங்கிற சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் A1 AN. இதில் என்ன கண்டிஷன் சொல்லியிருப்பாங்கன்னா லிமிட் n டைம்ஸ் டு இன்ஃபினிட்டி AN ஈக்குவல் டு 0. அடுத்து யூன்னு ஒரு செட்டு கொடுத்துருப்பார், U ஈக்குவல் டு A1 AN அப் டு இதுவும் சீக்வன்ஸ் தான். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சம்மேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி AI ஸ்கொயர் இஸ் ஃபைனைட் அப்படி சொல்கிறப்ப இது செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ். அதில் இது லிமிட் n டைம்ஸ் இன்ஃபினிட்டி போடுறப்ப 0 ஆகிற சீக்வன்ஸ். இதில் சம்மேஷன் AI ஸ்கொயர் எடுக்கிறப்ப ஃபைனைட்டாக இருக்கிறப்ப சீக்வன்ஸ்ன்றப்ப இதில் என்ன சொல்ல வந்திருப்பாருன்னா V W U. அப்போ W and U இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் Vன்னு சொல்லியிருப்பாங்க. W அதுக்கடுத்து U இஸ் கண்டெய்னிங் Wன்னு இருப்பாங்க. U இஸ் கண்டெய்னிங் W. இது ஒரு முக்கியமான அவர் சொல்லியிருப்போம். நம்ம எக்ஸாம்பிளில் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம எடுத்திருப்போம். அப்போ இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கடுத்து பார்க்குறப்ப அப்போ வெக்டர் ஸ்பேஸு சப்ஸ்பேஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன செய்யலாம்னா ஹோமோமார்பிசம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் அந்த ஹோமோமார்பிசம் கான்செப்ட். ஹோமோமார்பிசம் இது நம்ம ரிங்குக்கும் பார்த்துட்டோம், குரூப்புக்கும் பார்த்துருக்கோம், அப்போ வெக்டர் ஸ்பேஸுக்கும் பார்க்க போகிறோம். அப்போ ஹோமோமார்பிசம் Tங்கிற ஃபங்க்ஷன் யூலேருந்து வெக்டர் ஸ்பேஸ் Vக்கு டிஃபைன் பண்ண இன்டூ ஃபங்க்ஷன் ஹோமோமார்பிசமாக இருக்கணும்னா then it satisfy the two condition. First condition என்ன சொல்லுவாங்கன்னா u1 plus u2 into t equal to u1t plus u2t. Second condition alpha into u1t equal to alpha into u1t. இதில் u1 u2 belongs to u, the vector space u முதல் இருக்க வெக்டர் ஸ்பேஸு. அடுத்து ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப், ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப்னு இருப்பாங்க. இந்த 2 கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த மேப்பிங் தென் வி கால் தட் இஸ் ஏ என்ன சொல்லாங்க ஹோமோமார்பிசம்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்போ கெர்னல்னு சொல்லுவாங்க, கெர்னல் ஆஃப் டி. எப்போ கெர்னல்னு சொல்லுவோம் யூ வினா கெர்னல் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதோட 0 எலமெண்ட் 0. இந்த 0 எலமெண்ட்டோட எதெல்லாம் மேப்பிங்காக இருக்கோ அதை என்னன்னு சொல்லுவோம் கெர்னல்னு சொல்லுவோம். அப்போ கெர்னல் K ஈக்குவல் டு U. அப்போ அந்த UT ஃபுல்லாக என்ன வந்துருக்கணும்னா 0 வந்துருக்கணும். இதை தான் கெர்னல்னு சொல்லுவோம். கெர்னல் வந்து சப்ஸ்பேஸாக இருக்கும். கெர்னல் இஸ் ஏ சப்ஸ்பேஸ், கெர்னல் இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் V, சப்ஸ்பேஸ் ஆஃப் U. யூவில் தானே இருக்குங்க, யூவில் கெர்னல். இந்த கெர்னல் வந்து யூக்கு சப்ஸ்பேஸாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹோமோமார்பிசம் வரப்ப அந்த நம்ம குரூப் ரிங்கில் பார்த்தா அதே கான்செப்ட். இந்த கண்டிஷன் மட்டும் வரும். கெர்னல்ங்கிறப்ப எதெல்லாம் 0 எலமெண்ட்டோட மேப்பிங் ஆகுதோ அதான் வந்து கெர்னல். அடுத்து கெர்னல் வந்து சப்ஸ்பேஸாக இருக்கும். அதுக்கடுத்து வரலாம் சொல்லியிருப்போம் ஹோமோமார்பிசம் எப்போ ஐசோமார்பிசமாக இருக்கும். ஹோமோமார்பிசம் 1 to 1 ஐசோமார்பிசம், ஹோமோமார்பிசம் 1 to 1 ஆன் டூனா அது ஐசோமார்பிக் இதெல்லாம் சொல்லுவோம். அடுத்து இந்த ஹோமோமார்பிசம் ஆஃப் UV அப்படின்னா
அந்த செட் ஆஃப் ஆல் ஹோமோமார்பிசம் செட் ஆஃப் ஆல் ஹோமோமார்பிசம் ஆஃப் u இன்ட்டு v தான் இந்த மாதிரி செட்டை இந்த மாதிரி எழுதலாம். ஹோமோமார்பிசம் ஆஃப் u v நம்ம பின்னாடி படிப்போம், டீப்பாக படிக்க போகிறோம். ஹோமோமார்பிசம் ஆஃப் u, f படிக்க போகிறோம். ஹோமோமார்பிசம் ஆஃப் u டியூயல் பேசிஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதனால நம்ம போய் பார்ப்போம். இந்த அதாவது தெரிஞ்சிருக்கு ஹோமோமார்பிசம் ஆஃப் u, vனா அது செட் ஆஃப் ஆல் ஹோமோமார்பிசம் ஆஃப் u இன்ட்டு v தான் ஹோமோமார்பிசம் ஆஃப் u, vன்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹோமோமார்பிசம் வரப்போ அதே நம்ம குரூப் கான்செப்ட் தான். நம்ம குரூப் கான்செப்ட் நல்லா பார்த்ததுனால ரிங்கு வேகமாக போச்சு. இப்போ வெக்டர் ஸ்பேஸ் பாருங்கள் ரொம்ப வேகமாக போச்சு. ஹோமோமார்பிசம் அதே கான்செப்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சரிங்க வெக்டர் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணோம், சப்ஸ்பேஸ் பார்த்தோம், கெர்னல் பார்த்தோம். அடுத்து என்ன சொல்லியிருப்போம், கோசன் ஸ்பேஸ், கோசன் குரூப் பார்த்தோம், கோசன் ரிங்கு பார்த்தோம். அப்போ அடுத்து வந்து கோசன் ஸ்பேஸ், வெக்டர் ஸ்பேஸில் கோசன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ கோசன் ஸ்பேஸ்னு வர்றப்ப அப்போ என்ன சொல்லுவாங்க, லெட் வி பி எ வெக்டர் ஸ்பேஸ், டபிள்யூ பி எ சப்ஸ்பேஸ். அப்போ கோசன் ஸ்பேஸ்னால் என்ன சொல்லுவோம், வி பை டபிள்யூ. வி பை டபிள்யூ இதில் இருக்க எலமெண்ட்டில் எப்படி இருக்கும், வி ப்ளஸ் டபிள்யூ, வி பிலாங்ஸ் டு வி. அப்போ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ் எ வெக்டர் ஸ்பேஸ் called as கோசன் ஸ்பேஸ், called as கோசன் ஸ்பேஸ். அப்போ ஒரு வெக்டர் ஸ்பேஸ் ஒரு சப்ஸ்பேஸை வச்சு கோசன் ஸ்பேஸ் உருவாக்கியிருப்பாங்க. இது ஏற்கனவே நம்ம குரூப்லேயும் ரிங்லேயும் பார்த்த கான்செப்ட் தான். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஐசோமார்பிச தேரம். ஐசோமார்பிச தேரம் பார்த்தோம்னுங்க, இந்த டீங்கிற மேப்பிங் வந்து யூலேருந்து விக்கு டிஃபைன் பண்ண ஆன் டு ஹோமோமார்பிசம் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு படம் போட்டோம், யூவி இதோட கெர்னலை வந்து டபிள்யூன்னு வச்சுக்கிடுவோம். இந்த கெர்னல்னால் உருவாகக்கூடியதை வந்து கெர்னலால் உருவாக்கக்கூடிய கோசன் ஸ்பேஸை வந்து யூ பை டபிள்யூன்னு சொல்லுவோம். இந்த யூ பை டபிள்யூ வந்து எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும், விக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். அப்போ வி இஸ் ஐசோமார்பிக் டு யூ பை டபிள்யூ, ஐசோமார்பிக் டு யூ பை டபிள்யூ. இது ஒரு தேரமாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து இன்னொன்று இதே இதில் இன்னொன்று சொல்லியிருப்பாங்கன்னா, யூ இதோட சப்ஸ்பேஸ் டபிள்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா, then there exists a homomorphism u onto u by w. இது இந்த தரத்திலே சொல்லியிருப்பாங்க. இந்த தரத்தில் 2 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு u to v ஹோமோமார்பிசமாக இருந்து w is a kernel of u னா then v is isomorphic to u by w ன்னு இருப்பாங்க. v is isomorphic to u by w. அடுத்து u is இதே தரத்தில் u is a subspace w, u is a vector space, w is a subspace ன்னு சொல்லிட்டு there exists a homomorphism u onto அப்படி இருந்துச்சுன்னா then there exists a homomorphism u onto u by w ன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு இந்த கோசன் ஸ்பேஸில் வரக்கூடிய முக்கியமான ரிசல்ட்ஸ் தான். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து நமக்கு இந்த டாப்பிக்கை எதோட முடிச்சிருப்பாருன்னா, எக்ஸ்டர்னல் டைரக்ஷன் இன்டர்னல் டைரக்ஷனோட முடிச்சிருப்பாங்க இந்த வெக்டர் ஸ்பேஸுங்கிற டாப்பிக்கை. இதுக்கடுத்து எதுக்கு போயிடுவாங்கன்னா, லீனியர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பேசஸ். அப்போ நான் வெக்டர் ஸ்பேஸ் முடிக்கிறதுக்கு வெக்டர் ஸ்பேஸில் அந்த இதில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைரக்ஷன் சொல்கிறதுக்கு முதல்ல லீனியர் சம்னா என்னன்னு பார்த்துருவோம். லீனியர் சம் ஆஃப் 2 subspaces. அப்போ W1 and W2 are subspaces of V ன்னு வச்சுக்கிட்டோம்னா, லீனியர் சம்னா W1 ப்ளஸ் W2ன்னு எழுதுவோம். ரெண்டே கூட்டுறது தான் லீனியர் சம்னு சொல்லுவாங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்னா, அப்போ W1 ப்ளஸ் W2 இதில் இருக்க எலமெண்ட் ஃபார்முலா, W1 belongs to W1, W2 belongs to W2. அப்போ லீனியர் சம்னு வர்றப்ப என்ன செய்வாங்கன்னா, 2 சப்ஸ்பேஸ் எடுத்து அந்த 2 சப்ஸ்பேஸை கூட்டுறது லீனியர் சம்னு சொல்லுவாங்க. டைரக்ட் சம் ஆஃப் சப்ஸ்பேசஸ். அப்போ இப்போ V is a vector space, let V is a vector space over F. அடுத்து W1
W2 Wn is a subspace of V. Subspace of V. இப்போ internal direct sum ஒன்று டிஃபைன் பண்ணுவாங்க. அப்போ இன்டர்னல் டைரக்ட் சம்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். டைரக்ட் ப்ராடக்ட்டில் இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் எக்ஸ்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட்னு சொல்லி இன்டர்னல் டைரக்ட் ப்ராடக்ட் வரப்போ இப்போ V ஈக்குவல் டு W1 ப்ளஸ் W2 ப்ளஸ் அப் டு WN வரைக்கும் இருப்பாங்க. இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இது இன்டர்னல் டைரக்ட் சம்னு சொல்லுவோம். அடுத்து எக்ஸ்டர்னல் டைரக்ட் சம் V ஈக்குவல் டு W1 ப்ளஸ் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. W2 அப் டு WN. இது எக்ஸ்டர்னல் டைரக்ட் சம்னு சொல்லுவாங்க. ஆனால் லீனியர் சம்னா நம்ம கூட்டுறதுன்னு பார்த்தோம். அது இல்லாமல் இங்கே இன்னொரு பாயிண்ட் இதில் சொல்லலாம். லீனியர் சம் W1 ப்ளஸ் W2 இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் V. விக்கு எப்போதுமே லீனியர் சம் வந்து சப்ஸ்பேஸாக இருக்கும். இப்போ டைரக்ட் சம்முனா என்னதுன்னா லீனியர் சம்முக்கும் டைரக்ட் சம்முக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டைரக்ட் சம்முன்னு வர்றப்ப எப்போ வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸை டைரக்ட் சம் ஆஃப் சப்ஸ்பேசஸ்ன்னு சொல்ல முடியும்னா இந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்க எந்த ஒரு எலமெண்ட்டையும் யூனிக் வேலை லீனியர் சம்மாக மாற்ற முடியணும். யூனிக் வேலை தான் மாற்ற முடியணும். அதை ஒரே இதுக்கு 2-3 வகையில் சொல்ல முடியாது. இப்போ அதாவது இஃப் V is a direct sum of W1 up to Wn na this implies for any V belongs to V can be expressed in unique way. Expressed in unique way. ஒரு unique way தான் எக்ஸ்பிரஸ் பண்ணி unique way as the sum of an element of W1 up to Wn. அப்போ இப்போ ஏதாவது ஒரு நம்பர் Vன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து எப்படி எழுத முடியுங்கிறாங்க. W1 ப்ளஸ் W2 ப்ளஸ் W3 அப் டு Wn. இந்த W1 belongs to W1, W2 belongs to W2. இந்த மாதிரி எந்த ஒரு எலமெண்ட்டையும் வீலேருந்து எடுத்தாலும் அதை யூனிக் வேலை என்ன செய்ய முடியுங்க. 2-3 வகையில் மாற்ற முடியும். ஒரே வகையில் தான் இருக்கணும். அது இன் யூனிக் வேலை என்ன செய்யலாம்னு சொல்கிறாங்கன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அப்படி பண்ண முடிஞ்சுன்னா அதைத்தான் வந்து யூனிக் வேலை சம் ஆஃப் டைம்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அப்படி பண்ண முடிஞ்சுன்னா அதை வந்து டைரக்ட் சம்னு சொல்லுவாங்க. இப்போ இது டெஃபினேஷனில் உங்களுக்கு புரியலாட்டியும் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். 2 சம்மு அதை பார்த்துட்டு வெக்டர் ஸ்பேஸுங்கிறத டாப்பிக்கை வெக்டர் ஸ்பேஸில் இன்ட்ரடக்ஷன் டாபிக் முடியுது. அதுக்கடுத்து லீனியர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் பேசிஸ் பார்க்கலாம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சம் மட்டும் டைரக்ட் சம் இருக்குது. அப்போ டைரக்ட் சம்னா என்னன்னு பார்த்தா ஒரு வெக்டர் ஸ்பேஸை வந்து சப்ஸ்பேஸோட டைரக்ட் சம்னு சொல்ல முடியும்னா அப்போ அந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்க எந்த ஒரு எலமெண்ட்டையும் நீங்கள் எப்படி எழுத முடியணும்னா சம் ஆஃப் அந்த சப்ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுடைய சம்மாக எழுத முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு சம் V ஈக்குவல் டு R3, W1 equal to XY plane, W2 equal to Z plane. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சம் என்ன சொல்கிறாங்கன்னா V equal to R3, W1 equal to XY plane, W2 equal to YZ plane கொடுத்துட்டு நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா W1 W2 W1 W2 அதாவது W1 W2 டைரக்ட் சம்மாக இருக்குமான்னு கேட்குறாங்க. Vயை வந்து நம்ம தென் Vயை வந்து நம்ம then V can be expressed as W1 plus W2 எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் அப்போ என்ன செஞ்சால் போதுங்க யூனிக் வேலை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா போதும் நமக்கு. அப்போ XY பிளேன்னா பாருங்கள், XY பிளேன்னா நமக்கு என்ன எப்படி இருக்கும் XY பிளேன். அப்போ இதில் இருக்க எலமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா XY பிளேனில் X, Y,
0 ஃபார்மேட்டில் இருக்கும். அடுத்து ஜெட் பிளேன் வர்றப்ப 0 0 ஜெட். அப்போ W1 ப்ளஸ் W2 பார்த்தோம்னா எக்ஸ் ஒய் 0 ப்ளஸ் 0 0 ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட் கிடைக்கும். இது யூனிக் வேலை தான் மாற்றவும் முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 1 2 3 எடுத்துக்கலாம். 1 2 3 எடுத்துக்கலாம். 1 2 3 இந்த வகையில் எத்தனை வகையில் பிரிக்க முடியும்னு பாருங்கள். இந்த ஃபார்மெட்டில் பார்க்குறப்ப எப்படி இதை பிரிக்க முடியும்? 1 2 0 ப்ளஸ் 0 0 3. இது XY பிளேன். அதே ஃபார்மெட் இது ஜெட் பிளேன். அந்த ஃபார்மெட்டில் கிடைக்குது. இந்த மாதிரி வேறு வகையில் இதை பிரிக்க முடியுமான்னு பார்க்குறீங்க. இந்த 1 2 3-ஐ இதை தவிர்த்து வேறு எந்த ஃபார்மெட்லையாவது இந்த XY பிளேன் ஜெட் பிளேன் தான் பிரிக்க முடியும். XY பிளேனையும் ஜெட் பிளேனையும் சம் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா வேறு எந்த வகையிலையும் இதை பிரிக்கவே முடியாது. அப்போ இந்த சம் இஸ் யூனிக். இந்த சம் இஸ் யூனிக். அதனால இது என்னன்னு சொல்லலாம்னா யூனிக் வேலை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம். அப்போ எனி எலமெண்ட் of V can be expressed in unique way as sum of W1 and W2. அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைரக்ட் சம் சொல்லுவாங்க. இது அப்போ there is a then V equal to W1 is W2 டைரக்ட் சம் ஆஃப் W1 plus W2ன்னு சொல்லலாம். அப்போ டைரக்ட் சம்மாக இருக்கணும்னா அது என்னவாக இருக்கணும்? யூனிக் வேலை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். வேறு அதுக்கு இன்னொரு வகையில் பிரிக்க முடியாத மாதிரி இருக்கணும். இப்போ இந்த சம் பாருங்கள். இது XY பிளேன் இருக்காங்க. அப்போ XY பிளேனா நமக்கு தெரியும். XY பிளேனுங்கிறப்ப இப்போ தான் பார்த்தோம் எக்ஸ் ஒய் 0. YZ பிளேன் வர்றப்ப 0 YZ. இப்போ ரெண்டே கூட்டினோம்னா W1 ப்ளஸ் W2 பார்த்தீங்கன்னா எக்ஸ் 2YZ கிடைக்கும். x 2YZ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கிடைக்கும். அதாவது இப்போ இது டைரக்ட் சம்மாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து போட்டு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு 3 5 7 எடுங்க. 3 5 7 அந்த XY பிளேன் YZ பிளேனில் இதை மாற்ற பாருங்கள். XY பிளேன் YZ பிளேனில் மாற்றினோம்னா XY பிளேனில் போகிற ஃபஸ்ட்டு இதை 3 2 0 ப்ளஸ் 0 3 7 எழுதலாம். கூட்டுறப்ப என்னங்க வரும்? 3 + 0 3 5 + 2 + 3 5 0 + 7 7. அப்போ இது XY பிளேன், இது YZ பிளேனில் எழுதிட்டோம். சரி, இது யூனிக் தான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது பல வகையில் எழுதலாம். இன்னமும் இதை 3 5 7 வேறு எப்படி எழுதலாம்னா இந்த XY பிளேன்லேயும் வேறு எப்படிங்க எழுதலாம்? 3 5 7 3 1 0 ப்ளஸ் 0 4 7. இப்போ என்னதாங்க கிடைக்கிது? 3 5 7 தான் கிடைக்கிது. ஆனால் இங்கே பார்த்தோம், இங்கே யூனிக் வேலை தான் மாற்ற முடிஞ்சிச்சு. 1 2 0 3 0 0 தவிர வேறு இந்த 1 2 3 வேறு எப்படியுமே ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஆனால் எப்படி வேணாலும் போட்டு பாருங்கப்பா, வராது. ஆனால் இதில் பாருங்கள், இந்த 3 5 7வே XY பிளேனில் XY பிளேன் YZ பிளேனோட சம்மா ரெண்டு வகையாக பிரிக்க முடியுது. இதுவும் XY பிளேன் தான், இதுவும் XY பிளேன். இதுவும் YZ பிளேன் தான், இதுவும் YZ பிளேன் தான். அப்போ ரெண்டு யூனிக் வேலை இதை பிரிக்கலை. யூனிக் வேலை இல்லை, 2 3 வகையில் இருக்குது. அதனால் இது என்னன்னு சொல்ல முடியாதுங்க. தென் W1 W2 the sum of W1 W2 is not a direct sum. Direct sum சொல்ல முடியாது. V is not a direct sum of W1 plus W2. அப்போ இந்த இடத்துல நான் எப்போ நாட்னு சொல்ல முடியும்னா, எப்போ டைரக்ட் சம் சொல்ல முடியும்னா அது யூனிக் வேலை பிரிக்க முடியும். இதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு முக்கியமான தேரம். என்ன தேரம்னா, அதாவது இந்த டைரக்ட் சம்முக்கு தான் தேரம். எப்போ ஒரு சப்ஸ்பேஸை நம்ம டைரக்ட் சம்னு சொல்லலாம்னு சொல்லியிருப்பாங்க. டைரக்ட் சம் எப்போ ஒரு சப்ஸ்பேஸை டைரக்ட் சம்னு சொல்ல முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது let W1 W2 is a subspace of V.
சப்ஸ்பேஸ் ஆஃப் V. அதுக்கடுத்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் சொல்லுவோம். இந்த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் டு ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் V be a linear sum, direct sum சொல்றதுக்காண்டி. அதாவது V equal to W1 plus W2 னா this implies என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் V equal to என்னவா இருக்கணும்னா டைரக்ட் சம்மா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் லீனியர் சம்மா இருந்திருக்கணும். அதுக்கடுத்து W1 இன்டர்செக்ஷன் W2 ஈக்குவல் டு ஐடென்டி எலமெண்ட் 0 மட்டும்தான் இருந்திருக்கணும். யூனிட் எலமெண்ட் 0 மட்டும்தான் இருந்திருக்கணும். 0 எலமெண்ட் 0 மட்டும்தான் இருந்திருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இது வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் டு த வெக்டர் ஸ்பேஸ் V be a டைரக்ட் சம் ஆஃப் W1 plus W2க்கு அது என்ன சொல்லுவாங்கன்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. இது முக்கியமானது தான். அப்போ இந்த வெக்டர் ஸ்பேஸை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம லீனியர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் டிபெண்டன்ஸ் பார்க்கலாம்.